Officially PBKS is RCB finals. So ரெண்டு ட்ராஃபி வெர்ஜின் டீம்ஸ் வந்து ஒன் வில் ரிமைன் ட்ராஃபிலெஸ் அண்ட் ஒன் வில் கெட் அ ட்ராஃபி. ஸோ அந்த மேட்ச் பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து நேற்று பிபிகேஎஸ் விசஸ் எம்ஐ நடந்தது. ஸோ அதை பற்றி பேசலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் கன்வின்சிங்காக அந்த மேட்சை வந்து ஒத்தாலும் நின்று ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு, அலாங் வித் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் வதேரா அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ். ஸோ க்ரூஷியல் டாஸ் வின் பண்ணி நான் பவுலிங் போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெயின் வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அகமதாபாத் வந்து இது பண்ணாங்கன்னே தெரியல. ஏன் எல்லா மேட்சுமே வந்து ஏன் இந்த ஸ்டேடியமில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஏன்னா கொல்கட்டா தான் நடத்த வேண்டியது. கொல்கட்டா வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. கொல்கட்டாலுமே வெதர் வந்து ப்ராப்பராக இருந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேடியமில் வெதர் ரிப்போர்ட் கொடுத்ததுலேயே வந்து இங்கே ரெயின் வரும் அப்படின்ட்டு வந்து பிசிசிஐக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இருந்தாலுமே ஏன் இங்கே வந்து மேட்ச் நடத்துகிறாங்க, இந்த ஸ்டேடியமோட நேமுக்காகவா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியல. ஆனால் நடத்துனாங்க. எப்படியோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாப் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்ப ரெயின் வந்து 9:30 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி எங்கள் நோ ஓவர்ஸ் லாஸ்ட் 20 ஓவர் ஃபுல் கேம் பார்க்க முடியும். இனிஷியலி அந்த ஸ்விங் 2 to 3 ஓவர்ஸ் பயங்கரமாக ஸ்விங் கிடச்சிது. அந்த ஸ்விங்கை பியூட்டிஃபுல்லாக ஆடினாங்க. பேட்ஸ்டும் ரோஹித் சர்மாவும் கரெக்டாக வந்து ஆடினாங்க. ஆனால் 3வது ஓவர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு கொடுத்தது என்ன மாதிரி ஒரு மூணே எனக்கு வந்து தெரில. ஆனால் அடி வாங்குவான்னு நினச்சா அவர் வந்து க்ரூஷியலான விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு. இது மாஸ்டர் கிளாஸ் மூவ் அந்த 3வது ஓவர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கொடுத்தது. ஏன்னா யாராக இருந்தாலுமே ஹர்ஷ்தீப் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வைசாக் விஜய்க்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 3வது ஓவர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கொடுத்து அவங்க ரெண்டு ஓவர்லேயே பிடிச்சிட்டாங்க. ஸ்லோயர் பால் போட்டோன்னா இந்த பிச்சில் வந்து ஹெல்ப் கிடைக்குது, ஸ்டாப் ஆகி வருது. ஸோ மேபி ஷார்ட் மேக்கிங் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால ஒரு ஸ்லோயர் பவுலரான மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு 3வது ஓவர் கொடுத்தது மாஸ்டர் கிளாஸ் மூவ். அடி வாங்கினார் ஓகே, ஆனால் க்ரூஷியல் விக்கெட்டு. ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரென்த் அந்த புல் ஷாட் தான். ஆனால் அதே ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த விக்கெட் வந்து எடுத்தாங்க. டீப்ல கரெக்டாக ஃபீல்டர் வச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா இன்னைக்கு நம்பர் 3 அமைச்சாங்க. பர்ஃபெக்ட். ஏன்னா யூஸ்வலாக திலக் வர்மா எப்பவுமே நம்பர் 3 தான் நல்லா ஆடி இருக்காரு, இந்தியாவுக்கும் சரி மும்பைக்கும் சரி. அப்படின்னால கரெக்டாக நீங்கள் வந்து திலக் வர்மா நம்பர் 3 வந்து அனுப்பி விட்டாங்க. அண்ட் நம்பர் 3 அமுச்சு விட்ட உடனே அவர் வந்து இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆனார். பேசர்ஸ் வந்து அட்டாக் ஈ குட் பிளே ஸ்பின் அண்ட் பேஸ் போத் வெல். திலக் வர்மா நம்பர் 3 தான் ரொம்ப சூட் ஆகும். ஒரு இனிஷியலி ஒரு 2-3 பால்ஸ் 5-6 பால்ஸ் டைம் எடுத்து கூட அடிக்கலாம். ஸோ அது ஒன்று பிரில்லியண்டாக பண்ணாங்க. அண்ட் அந்த சான்ஸுமே வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணார். எனக்கு நம்பர் 3 தான் என் ப்ரிஃபர்ட் ஸ்பாட், அந்த நம்பர் 3 கொடுத்துருங்கன்னு கரெக்டாக யூஸ் பண்ணார். இன்னிங்ஸ் பயங்கரமாக பில்ட் ஆச்சு. பவர் பிளே மும்பை தான் வின் பண்ணாங்க. 6 over 65 for 1 கரெக்டாக வந்தது. பேர்ஸ்டோவுமே நல்லா ஆடிட்டு இருந்தார். அவரோட பிரில்லியன்ட் ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ணுறாரு பேர்ஸ்டோ. இந்த சீசனுக்கு வர முன்னாடி SA20 நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அதே ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணாரு. போன மேட்ச்மே அடி பொழந்தாரு. பர்ஃபெக்டா பேர்ஸ்டோ when he gets going பிரில்லியண்டா இருக்கு அவர் ஆடுறத பார்க்கறது. நேற்றுக்கு பேர்ஸ்டோ அவரோட மாஸ்டர் கிளாஸ்மே பார்த்தோம். ஆனால் ராங் டைம் டு கெட் அவுட். நல்லா செட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவுட் ஆனது வந்து என்ன நியாயம்னு தெரியல. அதுவும் ஸ்லோயர் பால ஸ்கூப் ஆட போறாரு. பிரில்லியண்டா ஆடிட்டு இருந்தாரு. அவர் இருந்தாருன்னா ஸ்கோர் டெஃபினட்டா வந்து இன்னும் அதிகமாக போயிருந்திருக்கும். திலக் வர்மா 30 balls 44. அவருமே வந்து ஜேமிசனோட ஸ்லோயர் பால்ல அவுட் ஆனாங்க. அந்த ஸ்லோயர் பால் பிளாய் வந்து பிரில்லியண்டா நேற்று ஒர்க் அவுட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் நேற்று ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபீல்ட் செட்டமே பிரில்லியண்டா இருந்துச்சு. ஐ தாட் ஹர்ஷ்தீப் வந்து நேற்று கொஞ்சம் சுமாராக தான் போட்டார். ஹர்ஷ்தீப்போட யூஸ்வல் ஸ்ட்ரென்த் யார்கர் தான். ஆனால் அதை விட்டுட்டு அவர் ஷார்ட்டாக போட்டிருந்தாரு. யார்கர்ஸ் தேர்ட் மேனை வச்சுட்டு கிளீனாக யார்கர்ஸ் போட்டிருந்தா அவருக்கு டிஃபென்சிவாகவும் போயிருந்துருக்கலாம், ரன்னும் போயிருக்க மாட்டார். அதே மாதிரி டாட் பால்ஸ் அதிகமாக போட்டு விக்கெட்டுமே வந்து வந்திருக்கும். ஆனால் அவர் ஷார்ட்டாக போட்டிருந்தார் நேற்று, என்னன்னு தெரியல. அண்ட் சூரியகுமார் யாதவ் இவருக்காகவாச்சும் கன்ஃபார்மாக வின் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த மேட்ச். ஃபைனலுக்காக இவருக்காக கண்டிப்பாக ஃபைனல்ஸ் போயிருந்திருக்கலாம். கேமுக்கு பை கேம் அந்த 25+ அடிச்சிடுறாரு. 30-35 ரன் க்ரூஷியலாக அடிச்சிடுறாரு எல்லா மேட்சுமே. இன்னைக்குமே பாருங்க, முக்கியமான டைம்ல 44 of 26. சாரோட ஸ்பெல்ல தான் அவுட் ஆனார். ஓகே, 44 ரன்ஸ் அடிச்சாரு இன்னைக்குமே. கேம் எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டாரு ஒரு ஸ்டேஜ்ல. பஞ்சாப்லாம் நோவே இருந்த கேம். அப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ரெண்டு பேரும் க்ரூஷியல் டைம்ல அவுட் பண்ணாங்க. ஸோ திலக் வர்மா அந்த டைம்ல கொஞ்சம் சென்சிபிளா ஆடி இருந்திருக்கணும். அவருமே வந்து அடுத்த பால்ஸ் லாக் பண்ணி அவுட் ஆனாரு. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் செட் ஆகிட்டாரு. கேமை கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா அடுத்த பேட்ஸ்மேனுக்கு, வரப்போகிற பேட்ஸ்மேனுக்கு இது வந்து இந்த பிச் வந்து இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட் கோயிங். அண்ட் பவுலிங் கார்டு எடுத்து பாருங்க, ஜேமிசன் வழக்கம் போல நல்லா போட்டிருந்தாரு. அவர் ஸ்லோயர் பால்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணதாரு. ஸ்டாய்னிஸ் அந்த ஒரு ஓவரோட கட் பண்ணிட்டாங்க. விக்கெட் எடுத்தாரு, ஆனால் ரன்ஸ்க்கு போனாரு. கரெக்டாக அந்த விக்கெட்டுக்காக கொண்டு வந்தாங்க. அந்த விக்கெட்டுமே வந்து எடுத்துட்டாரு.
அஸ்மத்துல்லா ஓமோசாய் இன்னைக்கு 4 ஓவர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. ஐ தாட் லாஸ்ட் ஓவர் மேபி வைஷாக் விஜயகுமார் போட்டிருந்தாங்க. நான் அவர் நல்லா போட்டிருந்தாரு. ஆனால் அஸ்மத்துல்லா ஓமோசாய் இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணோம், சூப்பராக போட்டிருந்தாரு இன்னைக்கு. ஃபீல்டிங் வந்து ரொம்ப மோசம். பிரப் சிம்ரன் ஒரு கோல் விட்டாரு, அது போக அஸ்மத்துல்லா ஓமோசாய் ஒரு கேட்ச் வேறு விட்டாங்க, தேர்ட் மேன்ல ஒரு பால் விட்டாங்க, அண்டு இவர் பிரவீன் தூபே ஒரு பால் விட்டாரு. ஸோ 10-12 ரன்ஸ் ஃபீல்டிங்லேயே வந்து விட்டாங்க. மட்டமான ஃபீல்டிங் மட்டும் இல்லைன்னா டெஃபினட்டாக 190 சுட்டிக்கலாம். அப்போ ஆனால் சூரியகுமார் ஆடின வரைக்கும் 230 வாஸ் ஆன் கார்ட்ஸ். டெஃபினட்டா ஒரு 20 ரன்ஸ் கடைசியில் ஷார்ட், நடுவில் ரன்ஸே அடிக்கவே இல்லை. பாண்டியாவுக்கு பேட்டில் படவே இல்லை. நேற்று ரொம்ப தடவை இருந்தார் பாண்டியா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அடிக்க பார்க்கல, டபுள்ஸ் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அடிக்க பார்த்தம்போது ஒரு பாலும் ஒரு பேட்டில் படவே இல்லை. ஸ்லோயர் பால் யூஸ் பண்ணி அழகா அவரோட விக்கெட் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. எஸ்டர்டே டெஃபினெட்லி வாஸ் இன் பாண்டியாஸ் டே. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி, பவுலிங் ரொட்டேஷன் டெஃபினட்டா நல்லா இருந்திருக்கு. அண்ட் ஆறு அன்கேப் பிளேயர்ஸ் வச்சு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காரு. இட் ஷோஸ் தேர் கேப்டன்சி அன்ரியல் ஆரா. பிரப்சிம்ரன் சிங், நேஹால் வதேரா, அது போக பிரியான் சரியா, சஷாங்க் சிங் போக நேஹால் வதேரா, 6 அன்கேப் பிளேயர்ஸ், ஹர்ப்ரீத் பிரார், 6 அன்கேப் பிளேயர்ஸ் வச்சு ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்னா இட் ஷோஸ் அன்ரியல் கேப்டன்சி. செருப்படி டு கேகேஆர் மேனேஜ்மெண்ட். எனக்கு கேப்டன்சியும் வந்து குரூசியல். ஒரு டீம் ஃபைனல்ஸ் போனோமோ, ஃபைனல்ஸ் வின் பண்ணணும், அந்த கேப்டன்சி, அந்த கேப்டன் எப்படி ஒரு டீமை வந்து அழகாக அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் சரி கிரவுண்ட்லேயுமே சரி எப்படி வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது முக்கியம். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து டெஃபினட்டாக ஹீஸ் ஆல்சோ கேப்டன் கூல். ஒரு டெசிஷனுமே வந்து கூலாக எடுக்கிறாரு. அதே மாதிரி பவுலர் ரன்ஸ் போனாலுமே அவர் வந்து அந்த பவுலரை போய் திட்டுறதோ இல்லை ஃபீல்டர் கேட்ச் விட்டாலோ அவர் மேலே அக்ரெசிவ் காட்டுறதோ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ கிளீனாக கேப்டன் கூலாக வந்து தெரிகிறாரு. ஃபீல்டுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபீல்டுக்கு வெளியே வந்து எந்தெந்த பிளேஸ் தப்பு பண்ணாங்க அவங்க கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருந்தாரு. பிரில்லியண்டான கேப்டன்சி. அது கேப்டன் கூலா வேற இருக்காரு. இவர் ஹி ஷுட் பி டெஃபினெட்லி ஹைப்டு மோர். இவரோட கேப்டன்சி நேற்று பிரில்லியண்டா இருந்துச்சு. அது 230 200க்கும் அந்த டெத் ஓவர் பவுலிங் அண்ட் அவரோட கேப்டன்சி தான் வந்து ரொம்ப முக்கியம். ராஜ் பவா அவர் எந்த ரோலா ஆடுறாருன்னு தெரியல, பேட்டரா ஆடுறாரா என்னன்னு தெரியல. அதுக்கு டெஃபினட்டா இன்னொரு பெட்டர் ஃபினிஷர் ஆடிட்டு போகலாம். சஹார் வந்து ரூல்ட் அவுட் ஆனதுங்கிறது டெஃபினட்டா அந்த டீமோட காம்பினேஷன் மொத்தமாக உடஞ்சிருச்சு. கிளீசன் வேற ஒரு மேட்ச்ல இன்ஜுரி ஆகிட்டு போயிட்டாரு. ரீஸ்டாப்லி உள்ள கொண்டு வந்தாங்க. ரீஸ்டாப்லி அவர் ஓடி வரதை பார்த்தாலே தெரியும் அவர் அந்த அளவுக்கு பேஸ் ஜென்ரேட் பண்ண மாட்டாரு. ஆவரேஜ் ஸ்பீட் ஜஸ்ட் 127 128. இந்த ஸ்பீட்ல டெஃபினட்டா T20 கிரிக்கெட்ல இட் வில் நெவர் ஒர்க் அவுட். அடி பழந்துருவாங்க. ஈவன் அர்ஜுன் டெண்டுல்கர் பவுன்ஸ் இந்த ஸ்பீட். நேற்று மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல போட்டு அடி பொழந்துட்டாங்க ரீஸ்டாப்லி எல்லாம் போட்டு. ரீஸ்டாப்லிக்கு பதிலாக அதர் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இந்தியன் பவுலரே வந்து ஆடி இருந்திருக்கலாம் ரீஸ்டாப்லி ஆடினதுக்கு. இல்லை பெவான் ஜேக்கப்ஸ் ஆடி இருக்கலாம், ஹூ குட் ஆல்சோ போல் 2 overs of spin. அண்ட் பாவாக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ஆடி இருந்திருக்கலாம். ஸோ அதையுமே வந்து பண்ணல. கிளீசன் இன்ஜூர் ஆனதும், தீபக் சார் இன்ஜூர் ஆனதும் அவங்க மொத்த டீம் காம்பினேஷனுமே வந்து உடஞ்சிது. போன மேட்ச்மே வந்து அந்த ஃபோர்த் பவுலிங் அடி வாங்கினாங்க. இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆவான்னு நினைச்சேன், உண்மையிலேயே மும்பை இந்தியன்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. நமந்தீர் மேட்சுக்கு மேட்ச் 30-40 ரன்ஸ் அடிக்கிறாரு. அண்டர் ரேட்டட் ஹீரோ ஃபார் மும்பை இந்தியன்ஸ். டெஃபினட்டா அடுத்த சீசன் நெக்ஸ்ட் 2 to 3 years அப்கமிங் இயர்ஸ்ல ஹி வில் பிகம் ஸ்டார் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் எம்ஐ பட் ஆல்சோ ஃபார் டீம் இந்தியா. ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் குரூஷியல் 37-40. அவரோட ஸ்கோர்ஸ் எடுத்து பாருங்க, சைடில் போடுறேன். குரூஷியல் 40 ரன்ஸ் 50 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ டீப் டவுன் சூரியகுமார் யாதவும் நமந்தீரு இந்த ஒரு பேட்டிங் லைனப்பில் அவங்க 2 பேர் விக்கெட் குவிக்காக எடுத்துட்டாங்கன்னா யாருமே இங்கே வந்து கூட சப்போர்ட்டிவ் ரோல் ஆடவே இல்லை. நேற்று ஓகே திலக் வர்மா, ஆனால் மொத்த சீசனுமே திலக் வர்மா அவ்வளோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணல. கமிங் டு PBK's பேட்டிங் 204 ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க தான் நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 6 overs அங்கேயே ரன் அதிகமாக அடிச்சிட்டாங்க. 60-65 ஆட் ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. பிரியான் சாயா குவிக்காக ஒரு 20 அடிச்சாரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் 25-30 ரன்ஸ் குவிக்காக வந்து அடிச்சிடறாங்க. அதுதான் அவங்க மெயின் ரோல். யாருமே லாங் இன்னிங்ஸ்லாம் கிடையாது. 30-40. அண்ட் போன மேட்ச் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து குவிக்காக அன்வான்ட் ரேஷ் ஷாட் ஆடி அவுட் ஆனார். ஆனால் இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு எண்டில் வந்து ஃபல்கிற மாதிரி நின்றார். 18 balls 18 ரன்ஸ் அடிச்சு அதுக்கப்புறம் ரீஸ்டாப்லி கரெக்டாக கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு ஓவர் அவருக்கு கரெக்டாக மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் அவர் க்ளீனாக சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருந்தார். இட் டுக் ஹிஸ் டைம். போன மேட்ச் மாதிரி ரேஷ் ஷாட் ஆடாமல் க்ளீனாக ஆடினார். பிரப் சிம்ரனுக்கு ஒரு 4 மேட்ச் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா இந்த சீசன் பிரில்லியண்டாக ஆடி இருந்தார். போல்ட் கிட்ட கரெக்டாக அவுட் ஆனார். ஸ்ரேயாஸ் ஐயர் அன்ரியல் நாக். நேற்று ஒரு 18-19 ரன்ஸ் வந்து ஸ்லோவாக வந்து ஆடி இருந்தார். ஒரு எண்ணில் நின்று மற்ற நேஹால் வாதேராவை அடிக்க விட்டார். அது மட்டும் இல்லாமல்
பிரியான் சாரி ஆடும்போது பிரியான் சாரியா அடிக்க விட்டாரு. ஜாஷ் இங்கிலீஷ் பும்ராவை முதல்ல ஒரு டேக் ஆன் பண்ணாங்க. பும்ராவை நேற்று அவங்க ஆடினது வந்து பிரில்லியண்டா ஆடினாங்க. பும்ராவே வந்து டேக் ஆன் பண்ணாங்கன்னா மற்ற போலர்ஸ் வில் பி அண்டர் ப்ரெஷர். அதான் பும்ரா வந்து எடுத்தோடனே 20 ரன்ஸ். அந்த ஜாஷ் இங்கிலீஷ் வந்து 360 பிளேயர் மாதிரி தெரிறாரு. ஆஸ்திரேலியன் 360 டெஃபினட்டா ஃபியூச்சர்ல. ஏன்னா எல்லா ஷாட்ஸுமே வச்சிருக்காரு. ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் பயங்கரமா இருக்கு ஜாஷ் இங்கிலீஷ் கிட்ட. ஹி ஹாஸ் 4-5 ஷாட்ஸ் இன் ஹிஸ் மைண்ட். கரெக்டா அந்த ஃபீல்ட் செட்டை மெமரியில ஸ்டோர் பண்ணி ஆடுற மாதிரியே பிரில்லியண்டா வந்து ஆடிந்தாரு நேத்து. நேத்து மட்டும் இல்ல, அந்த பிபிகேஸ் எம்ஐ மேட்ச், அந்த டாப் 2 குவாலிஃபிகேஷன் மேட்ச்மே வந்து செம்மடி அடிச்சாரு ஜாஷ் இங்கிலீஷ். டெஃபினெட்லி ஒன் ஃபார் த ஃபியூச்சர் ஃபார் ஆஸ்திரேலியா. இவரை வந்து பஞ்சாப் கிங்ஸ் ரீடைன் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா மெயின் லெவலே ஆடணும். ஏன்னா ஹோல் கிரவுண்ட்லயுமே வந்து ஷாட்ஸ் பிரில்லியண்டா வச்சிருக்காரு ஜாஷ் இங்கிலீஷ். அவர் ஒரு குவிக் ஃபயர் நாக்கு ஆடி போயிட்டாரு. ஹர்திக் பாண்டியா குரூஷியல் டைம்ல அந்த ஒரு விக்கெட் வந்து எடுத்தாரு. ஸோ இன்னொரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அஸ்வானி குமார் நல்லா போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் 3 overs. அதான் அங்கே ஒரு ட்ரெண்ட் போல்ட் வந்து கைக்கு வர லட்டு கேட்ச் விட்டாங்க. தட் மேட் த டிஃபரன்ஸ். நேஹால் வாதேரா அப்போ ஒரு 5 ரன் தான் இருந்தார். இப்போ பாருங்க 48 ஆஃப் 29. மேட்ச் ஆல்மோஸ்ட் சீல் பண்ணி கொடுத்து தான் போறாரு. கேச்சஸ் வின் மேட்சஸ். இது வந்து டெஃபினெட்லி புவர் ஃபீல்டிங். 2 டீமே மட்டமா ஃபீல்டிங் பண்ணாங்க. ஆனால் இது மும்பை இந்தியன்ஸ் வந்து கைக்கு வர லட்டு கேட்ச் விட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் நேஹால் வாதேர் அவுட் ஆனோடனே அவர் பிரில்லியண்டா வந்து இன்னொரு டூ குவிக் விக்கெட்ஸ் போகக்கூடாது, திரும்ப கொஞ்சம் தட்டி ஆட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கடைசியில அந்த அவருக்கு ஏத்த அந்த அஸ்வானி குமார் 19th ஓவர் வந்தது. 3 6s நேரா ஒன்று விட்டாரு. அவர் யார்கர் ஆடுறது வந்து பிரில்லியண்டா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு யார்கர் ஆடுற டெக்னிக் யாருக்கிட்டே கிடையாது. அதுவும் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி அதோட ஒரு மட்டமான ஒரு கேப்டன்சி. சாண்ட்னருக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. போன மேட்ச் 1 ஓவர், இந்த மேட்ச் 2 ஓவர். சாண்ட்னர் நேஹால் வதேராக்கு பயந்து சாண்ட்னர் கொடுக்கல. சாண்ட்னர் பிரில்லியண்டான ஸ்பின்னர். லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாலுமே பால் உள்ள கொண்டு வருவாரு. அது அவரோட ஸ்பீட்ஸ்ல ட்ராப் பண்ணுவாரு. ஒரு தடவை ஆக்சுவலி நேஹால் வதேரா ட்ராப் ஆயிட்டாரு. நமந்தீர் பவுண்டரி நின்றுதான் கேட்ச். அவரு 10 steps 20 steps முன்னாடி வந்து அந்த கேட்சை ட்ராப் பண்ணாரு. சாண்ட்னருக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணது பிக்கெஸ்ட் கிரைம். அது மட்டும் இல்லாம ஃபீல்ட் செட் தேர்ட் மேன் வந்து உள்ள வச்சுட்டு யார்கர்ஸ் போடுறாங்க. அவர் ஈஸியா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கைட் பண்ணி விட்டு 4 ஆடுறாரு. நேஹால் வதேரா அதே மாதிரி தான். பும்ரா ஆடினது பிரில்லியண்டா ஆடினாங்க. பும்ரா யார்கர்ஸ்னா ஈஸியா வந்து கைட் பண்ணி விட்டுறாங்க 4க்கு. அங்கதான் வந்து அந்த ஃபீல்ட் செட்டப் வந்து டெஃபினட்டா ரொம்ப புவரா இருந்துச்சு. ரோஹித் சர்மா இந்த மாதிரி மேட்ச்ல ஏன் வெளியே உட்காந்துருக்காரு எனக்கு தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா டாக்டிக்கலி பிரில்லியன்ட். உள்ள வந்து அவரோட இன்புட்ஸ் வந்து தரலாம். ஏன் அவர் இம்பாக்ட் சபா வெளியே போறாருங்கிறது தெரியல. ஹை ப்ரெஷர் கேம். ரோஹித் சர்மா உள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், 5 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி டைம்ல நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அவர் ஏன் வெளியே உட்காந்துருக்காருன்னு தான் தெரியல. அண்ட் சஷாந்த் சிங் என்னைய இப்படி அவுட் ஆறீங்க? ஒரு லேசினஸ் தெரிஞ்சுது. அப்போதான் கரெக்டா வந்து இவர் நேஹால் வதேரா அவுட் ஆயிருந்தார். மிடான் மேல அடிச்சுட்டு ஒரு ரன் ஈஸியா அங்க ரன் வாஸ் ஆன். பாதி கிரவுண்ட்ல அவர் அடிக்க மாட்டாருன்னு நிக்கிறாரு. இந்த ஒரு விக்கெட் மேபி இட் வுட் ஹவ் காஸ்டட். அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஓவர், அந்த 19th ஓவர் ஒரு 3 6 அடிக்கலன்னா, அஸ்வானி குமார் ஒரே லாஸ்ட் பால் வந்து லெக் சைட்ல போட்டார். அந்த ஒரு பால் 6. ஸோ அந்த ஒரு 6 அடிக்கலன்னா டெஃபினட்டா மேட்ச் எப்படி வேணா போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெத்தாஜிக்கான ஒரு எஃபர்ட்டை நான் பார்த்ததே இல்லை. மேபி தே குட் ஹவ் இம்ப்ரூவ் பெட்டர். ஹர்திக் வந்து அவரோட கேப்டன்சியில அவர் அண்டர் புல் பண்ணிக்கிறார். வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஒரு ஓவருக்கு 13 ரன் டிஃபெண்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாம 2016 பங்களாதேஷ் மேட்ச்ல 6 ரன் டிஃபெண்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கூட குரூசியல் டைம்ல உள்ள வந்து விக்கெட் எடுத்தாரு. வைல் டிஃபெண்டிங் 118. 118 ரன் அடிக்கும் போது இப்படி டிஃபெண்ட் பண்ணார். ஆனா அவரோட கேப்டன்சியில வாட் ஸ்டாப்ஸ் ஹிம் ஃப்ரம் பவுலிங் தெரியல. ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஒரு டைம்ல அவர் கேப்டனா மட்டும் இல்லாம ஹி ஷுட் பி ஆஸ் அ லீடர். ஹி ஷுட் ஹவ் பிஹேவ்ட் ஆஸ் அ லீடர். ஒரு லீடர் வந்து குரூசியல் டைம்ல ஒன்னு பேட்ல ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லைன்னா ரன்ஸ் அதிகமா போச்சுன்னா ஒரு ஆல்ரவுண்டரா இல்ல ஒரு போலரா வந்துட்டு அந்த குரூசியல் ஸ்பெல்ஸ் வந்து போட்டு கொடுத்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஹர்திக் பாண்டியா கிட்ட. ஆனா அவரோட ஹோல் சீசன் வந்து அண்டர் போல்ட் பண்ணிட்டாரு. அவரோட ஸ்லோயர் பால், ஸ்லோ பவுன்சர், ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்த ஸ்லோ பவுன்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேரியேஷன் வச்சிருக்காரு. அவ்வளோ ஹை ப்ரெஷரான வேர்ல்ட் கப் ஃபைனல்லே அவர் வந்து வின் பண்ணி கொடுத்த போது இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் எலிமினேட்டர் கேம்ல ஐபிஎல் குவாலிஃபை 2ல ஹி இஸ் நாட் கமிங் இன் டு போல். ஸோ 19th ஓவர் இவர் போட்டிருந்தா டெஃபினட்டா ஒரு 5-6 ரன்ஸ் தான் போயிருப்பாரு. ஆனா அவரோட கேப்டன்சியில அவர் அண்டர் போல் பண்ணிக்கிறாரு. ஆஸ் அ கேப்டனா இல்லாம ஹி ஷுட் திங்க் ஆஸ் அ லீடர். ஒரு லீடர் ஆல்வேஸ்
என்னால் முடிஞ்சது நான் ஐ வில் ஆல்வேஸ் புட் மை டீம் பேக். நான் தான் வந்து ஒரு க்ரூஷியல் ஸ்பெல் நான் போட்டு கொடுப்பேன், நான் வின் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஹர்திக் பாண்டியா ஹி ப்ரூவ்ட் மீ ஹோல் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் டெஃபினெட்லி இஸ் கேப்டன்சி இந்த லாஸ்ட் 2 games வாஸ் புவர். ஆனால் ஓவராலாக ஒரு டோர்னமெண்ட் கேப்டன்சி எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி குட். ஏன்னா 8th பிளேஸ்லேருந்து ஒரு 3rd பிளேஸ் குவாலிஃபயர் 2ல ஃபினிஷ் பண்ணதுங்கிறது, அதுவும் 5 மேட்ச்ல 1 மேட்சை ஜெயிச்சிருந்தாங்க. அப்படிங்கும்போது பிரிண்டா லீட் படி கொண்டு வந்தார். ஆனால் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் ஹீ ஷுட் பவுல் ஹிம்செல்ஃப் அவரோட கேப்டன்சியில். இதுதான் ஓவரால் இட்ஸ் அ குட் கேம் ஃபார் PBKS. 200 சேஸ் பண்ணுறாங்க. இட் வில் ஒன்லி கிவ் த மோர் கான்ஃபிடன்ஸ் அஹெட் ஆஃப் த ஃபைனல்ஸ். இதே கிரவுண்டில் தான். தே ஹாவ் குட் ரெக்கார்ட். RCBக்கு மாடரேட் ஆவரேஜ் ரெக்கார்ட் தான் இருந்திருக்கு. அண்ட் SMAT ஃபைனல்ஸ் 2024 அதே ஸ்ரேயாஸ் ஐயர் லெட் மும்பை அண்ட் ரஜத் படிரா லெட் மத்திய பிரதேஷ். SMAT 2024 மாதிரி IPL 2025மே ரிப்பீட் ஆகுது. ஸோ அங்கே SMAT 2024ல் ஸ்ரேயாஸ் ஐயர் லெட் மும்பை தான் ஜெயிச்சது. இங்கே ஃபார்ச்சூன்ஸ் மாறுமா அப்படின்றது வந்து பார்க்கணும். இது பிரில்லியண்டான ஒரு கோஇன்சிடென்ஸ். அதே மாதிரி ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஃபைனல்ஸ் ஒரு கேமும் தோத்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கன்சிக்யூட்டிவ் வின்ஸா இல்லை ரஜத் படிடார் ஃபர்ஸ்ட் சீசன் பிரில்லியண்டாக லீட் பண்ணி ஹீ வில் பேக் அ ட்ராஃபி அப்படின்றது வந்து பார்க்கணும். 50-50 கான்டெஸ்ட் அகைன். என்னதான் RCB வந்து போன கேம் த்ராஷ் பண்ணியிருந்தாரு பஞ்சாப் கிங்ஸ் இந்த கிரவுண்டில் முல்லான்பூர் விக்கெட் மாதிரி இல்லை. இந்த கிரவுண்டில் தே ஹாவ் பெட்டர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஈவன்லி பாய்ஸ் கேம். ஸோ அதை பற்றி பேசுவோம். ஸோ யார் கிளியர் ஃபேவரட்ஸாக இருக்க போகிறாங்க, யார் இந்த ஃபர்ஸ்ட் ட்ராஃபி வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம், இந்த ப்ரிவியூவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ RCBயில் ஐ எக்ஸ்பெக்ட் நோ சேஞ்ச். ஏன்னா ஆல் தி பிளேயர்ஸ் ஆர் அவைலபிள். ஃபில் சால்ட் வந்து பர்த் ஆஃப் ஹிஸ் பேபிக்கு போவாருன்ற மாதிரி நியூஸ் வந்தது. ஆனால் அவர் போகலை. ஃபில் சால்ட் will open with Virat Kohli and number 3 is going to be Mayank. Number 4 is going to be Rajat Patidar. Number 5 is going to be Jitesh Sharma. Number 6 will be Romario Shepherd. Tim David available இல்லைன்னு நினைக்கிறேன் again. And number 7 is going to be Krunal Pandya. Number 8 is going to be Josh Hazlewood. Number 9 will be Bhuvi. Number 10 will be Yash Dayal. அது போக number 11 will be Surya Sharma. So நாளைக்கு I think again Liam Livingstone will start. So Liam Livingstone will come in as probably number 5, number 6 Liam Livingstone ஆடுவார். And in the side பஞ்சாப் பிளேயிங் 11 எடுத்து பார்த்தோம்னா Priyansh Arya will open with Prabhsimran, Josh Inglis at 3, Shreyas at 4, Nehal Vadera at 5, Shashank at 6. Shashank கீழே தான் ஸ்டாயின்ஸ் வரணும். ஏன்னா Shashank டெஃபினெட்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. Shashank வந்து க்ரூசியல் 30-40 ரன்ஸ் அவர் அடிச்சிருக்காரு டைம் அண்ட் அகைன். அண்ட் அவர் தான் நம்பர் 6 வரணும். Number 7 will be Stoinis, 8 will be Omar Zai, 9 will be Chahal, 10 will be Asdeep, 11 Jamieson, and impact sub will be Vaishak Vijaykumar. ஹர்ப்ரீத் பிராரும் சஹானும் 2 பேரும் டுகெதராக ஆடினா நல்லா இருக்கும். பட் அவங்க வைஷாக் விஜயகுமார் சூஸ் பண்ணாங்க. ஆனால் அவரு கொடுத்த சான்ஸ் நல்லா போட்டிருக்காரு. ஹி நெவர் டிசப்பாயிண்டட். ஸோ மேபி ஹி வில் ஸ்டார்ட். ஐம் ஓகே வித் போத் தீஸ் 11. ஏன்னா ஹர்ப்ரீத் பிரார் மிடில் ஓவர்ஸில் ஹீ குட் ஆல்சோ போல் யூ எக்கனாமிக்கலி அண்ட் ஆல்சோ டேக் விக்கெட்ஸ். பிரார் அண்ட் சஹால் டேண்டம் போட்டால் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. So it's going to be again PBKS batters versus RCB bowlers. So we'll go for count 2. யார் வேணா ஜெயிக்கலாம் again. ஏன்னா இட்ஸ் நாட் த சேம் கண்டிஷன் as we saw in முல்லான்பூர். ஸோ டாஸ் வில் பி டெஃபினெட்லி வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ரூஷியல் கேமில் டாஸ் வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும். பேட் ஃபர்ஸ்ட் புட் 2-10 to 15 அண்ட் டெஃபினட்டாக ஹை ப்ரெஷர் கேமு ஆப்போனன்ட் வில் பி அண்டர் பேக் ஃபுட். ஸோ இதை வந்து பண்ணுவாங்களா? ஆனால் மோஸ்ட்லி போத் டீம்ஸ் வுட் வாண்ட் டு சேஸ். ஆனால் சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 விக்கெட்ஸ் குவிக்காக விட்டிங்கன்னா அப்போது வந்து யூ வில் ஃபீல் த ப்ரெஷர். அப்படிங்கிறதுனால ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் கான்டெஸ்ட்டில் டெஃபினட்டாக பேட் ஃபர்ஸ்ட் வில் டூ த ட்ரிக். ஆனால் இவங்க வந்து மேபி தே வுட் வாண்ட் டு சேஸ். டாப் 4 கம்பேரிசன் எடுத்து பார்த்துடலாம். பிரியான்ஷ் ஆர்யா நல்ல ஃபார்மு, ஒரே கியர் தான். பிரப்சிம்ரன் சிங் ஸ்லைட்லி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தெரிகிறாரு இப்போ. ஆனால் ஹோல் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால ஐ கிவ் இட் டு ஹிம். ஜாஷ் இங்கிலீஷ் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிறாரு. And tomorrow also I will expect him to score crucial 30 or 40 if he doesn't throw his wicket. The talent and the amount of shots which he have is definitely பயங்கரமா வச்சிருக்காரு. And I expect him to score like 30-40 quick runs tomorrow. பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. And number 4 ஸ்ரேயாஸ் ஐயர். அவரு ஃபல்கிற மாதிரி ஒரு எண்ட்ல ஆடிட்டு கடைசியில போன மேட்ச் ஆடின மாதிரி அவர் ஒரு crucial knock ஆடி கொடுத்தாருன்னா டெஃபினட்டா he will also will be very crucial. The kind of form he is in definitely he is going to be a crucial player for tomorrow if at all PBKS wants to win the final. And இங்கே கோலி பிரில்லியண்டா ஆடிட்டு இருக்காரு, அவரை பத்தி சொல்லவே வேணாம். பட் ஹிஸ் நாக் அவுட்ஸ் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் போராதான் இருந்திருக்கு.
ஆனால் கோலி இஸ் கோலி, ஐ கிவ் இட் டு ஹிம். ஃபில் சால்ட் ஒரே கீர் தான், அடி தான். அண்ட் த கைண்ட் ஆஃப் ஃபார்ம் ஹி இஸ் கேரிங் இந்த என்டையர் சீசனில் ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. ஃபில் சால்ட் அந்த ஆர்சிபிக்கு ஒரு பில்லர் மாதிரி நின்றுருக்காரு அலாங் வித் கோலி இந்த டாப் ஆர்டர். அண்ட் நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி மயங்க் அகர்வால். அவரும் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை க்ளீனாக பண்ணுறாரு, அந்த ஆங்கரிங் ரோல் நல்லா பண்ணுறாரு. அண்ட் கரெக்டாக அவர் ஆங்கர் பண்ணணுமே ஹீஸ் பிளேயிங் இட் 180 200 ஸ்ட்ரைக் ரேட், ஸோ விச் இஸ் வெரி குட். அவரோட ரோலை ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாரு. அண்ட் நம்பர் 4 ரஜத் படிடார் லைட்டாக கிளிம்சஸ் காமிச்சாரு ஃபார்முக்கு வர மாதிரி. ஸோ இந்த டாப் 4 கம்பேரிசன் எடுத்து பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி பார். ஸோ ரெண்டு டீமுக்கும் நான் ஐ ஒன்ட் கிவ் அ பிக் எட்ஜ். அண்ட் நம்பர் 5 வந்து நெஹால் வதேரா போன கேம் ப்ரில்லியண்ட்டாக ஆனார். ஐ ஹோப் யூ வில் கேரி த ஃபார்ம் டுமாரோ. நம்பர் 6 இஸ் கோயிங் டு பி சஷாந்த் சிங். நம்பர் 7 ஸ்டோயினிஸ் அண்ட் நம்பர் 8 அஸ்மத்துல்லா. இந்த சைடு நம்பர் 5 லியாம் லிவிங்ஸ்டோன் ஃபார்ம்லே இல்லை. நம்பர் 6 ஜித்தேஷ் சர்மா குவைட் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்காரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் அட் நம்பர் 7. அவரும் வந்துட்டு அவரோட இன்கன்சிஸ்டன்சி இஸ் அன்ரியல், பட் பார்க்கலாம் நாளைக்கு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார். நம்பர் 8 இஸ் கோயிங் டு பி குருணால் பாண்டியா. கிடைச்ச சான்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பேட்டிங் டெப்த் பஞ்சாப் கிட்ட தான் இருக்குது. அந்த மிடில் ஆர்டர் ரன்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும், அதே மாதிரி அட்டாக்கும் பண்ண முடியும், கேமையும் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஐ வில் கிவ் தி எட்ஜ் டு பஞ்சாப் கிங்ஸ் ஹியர். பின் எட்ஜ் இங்கே வந்து யுஸ்வேந்தர் சஹால் இஸ் அவைலபிள் ஃபார் டுமாரோ. போன கேமே நல்லா ஆடினார். போன கேம் ப்ரில்லியண்ட்டாக வந்து அவரோட ஸ்பெல்ல போட்டார். அவர் ஈவன் இன் இஸ் பேட் டே இஸ் பவுலிங் 4 overs ஃபார் 28. அண்ட் இங்கே வந்து பெங்களூரில் சுயா சர்மா போன கேம் ப்ரில்லியண்ட்டாக போட்டார். ஐ ஹோப் ஹி கேரிஸ் த ஃபார்ம் இந்த நெக்ஸ்ட் கேம். ஸோ எட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்தர் சஹால் அந்த நேம்காகவும் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிக்காகவும் அந்த க்ரூசியல் கேம்ஸில் ஸ்டெப் அப் பண்ணுற எபிலிட்டிக்காகவும் ஐ கிவ் தி எட்ஜ் டு பஞ்சாப் கிங்ஸ் ஹியர். அண்ட் பேஸ் பவுலிங் எட்ஜ் வந்து டெஃபினட்டாக இதை நான் வந்து கால்குலேஷனே பண்ண வேணாம், ஆர்சிபி ஹஸ் த டெஃபினட் எட்ஜ். ஏன்னா அங்கே ஹேசல்வுட் ப்ரில்லியண்ட்டாக போட்டுருந்துருக்காரு. அந்த ஹார்ட் லென்ஸ் கரெக்டாக வந்து அடிக்கிறாரு, அந்த மிக்ஸ் பண்ணுறாரு ஷார்ட்டர் பால். ஹி கீப்ஸ் த பேட்டர் கெஸ்ஸிங். அவரோட லென்ஸ், அவரோட பேஸ், டெஃபினட்டாக ஐ வில் கிவ் த எட்ஜ் டு பெங்களூர் இன் திஸ் ஆஸ்பெக்ட். ஸோ ஓவராலாக டுமாரோ மை ப்ரெடிக்ஷன் இஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். 50-50 தான் கொடுப்பேன். பட் கோலி சால்ட்டை சீக்கிரம் எடுத்துட்டாங்க அப்படின்னா பஞ்சாப் வில் பி த கிளியர் ஃபேவரட்ஸ் ஆன் டுமாரோஸ் கேம். பட் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க கோலி சால்ட் ஒரு பல்கிற மாதிரி ஆடி இருந்திருக்காங்க. அங்கே வந்து ஆர்சிபி ஆன ரோல். ஸோ ஐ வில் கிவ் தம் an edge of 50.25. ஆனால் மை மைண்ட் சேஸ் டுமாரோ பஞ்சாப் கிங்ஸ் வில் பி கோயிங் டு வின் டுமாரோ. ஸோ அடுத்த செக்மெண்ட்டான மேட்ச் அப்ஸ்க்கு போயிடலாம். ஸோ மேட்ச் அப் செக்மெண்ட்டில் அகெயின் ஆர்சிபி விசஸ் சால்ட். போன கேம் நல்லா டாமினேட் பண்ணியிருந்தாரு. பட் இந்த கேம் இட் வில் பி வெரி வெரி குட் டு வாட்ச். ஏன்னா ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், ரெயின் இருக்கிறதுனால ஸ்விங் ஆகும். அதனால் ஆர்சிபி விசஸ் சால்ட் கவுண்ட் 2க்கு அகெயின் ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஹேசல்வுட் விசஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா போன கேமே மேட்ச் அப் வந்து தெரிஞ்சது 5 தடவை அவுட் ஆயிருக்காரு. அப்படிங்கும்போது இது ஒரு கீ பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் அது போக ஜாஷ் இங்கிலீஷ் விசஸ் ஹேசல்வுட் ஆல்சோ பி வெரி க்ரூஷியல் டு வாட்ச் அவுட் ஃபார். ஏன்னா இங்கிலீஷு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சா அவரு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஆனால் த ரேஞ்ச் அண்ட் ஹீ கேன் ஆல்சோ டாமினேட் த பவுலர்ஸ். இந்த ஒரு பேட்டில் வில் பி வெரி குட் டு வாட்ச் அவுட் ஃபார். அது போக ஜேமிசன் விசஸ் விராட் கோலி. ஏன்னா போன கேமே வந்து பிரில்லியண்டாக எடுத்தார் அந்த அவுட் ஸ்விங்கரில். அண்ட் டெஸ்ட் மேட்ச் லென்ஸ் போட முடியும், ஸ்விங் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ஒரு மேட்ச் அப்ஸ் வில் பி வெரி குட் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ ட்ரீம் 11ல் டெஃபினட்டாக ஐ ஃபீல் டுமாரோ பிரப் சிம்ரன் ட்ரீம் 11 விட முடியாது. ஸோ பிரப் சிம்ரன் எடுக்கிறேன், ஜாஷ் இங்கிலீஷ் எடுக்கிறேன். அது போக ஐ பிக் கோலி, சால்ட், அது போக ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் நேஹால் வதேரா as my batters. The kind of form they are in, the kind of impact they have given in the team is unreal. And tomorrowமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு 6. அண்ட் சஷாந்த் சிங் எடுப்பேன், ஒரு க்ரூஷியல் 30s அடிப்பார் அப்படிங்கிறத எடுப்பேன். ஓமா சாய் ஒரு விக்கெட் எடுத்துறாரு, ஸோ அவரை வந்து விட முடியாது. அண்ட் பவுலிங்கில் வந்து குருணால் பாண்டியா இருக்காரு, அவருமே வந்து எடுக்கலாம். ஏன்னா மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அண்ட் புவி, ஹேசல்வுட் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் டு ஃபாலோ அப். ஸோ இதுதான் என்னோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன். ஸோ மை கேப்டன் ஃபார் டுமாரோ இஸ் கோயிங் டு பி so high pressure game, the stakes are high. So the one which you predict to score is Virat Kohli. And the knockout stats la ahead, king is king, so I will give him the captain. And vice captain will be Josh Inglis. So idha enoda dream 11 predictions. So I feel Punjab will be going to win tomorrow. Idha enoda prediction. But match வந்து கொஞ்சம் டைட்டா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, 200+ ஸ்கோர் பண்ணுங்க.
யூ வில் பி த கிளியர் ஃபேவரட்ஸ் ஃபார் டுமாரோஸ் கேம், ஏன்னா ஹை ப்ரெஷர் கேம். ஸோ இதான் என்னோட பிக். ஸோ ஆர்சிபி நவ் ஆர் நெவர். இந்த வருஷம் தான் பெர்ஃபெக்டான வருஷம் விராட் கோலிக்கு ஒரு ட்ராஃபி அடிச்சு கொடுக்குறதுக்கு. ஹோப்ஃபுல்லி ரஜத் படிடார் வுட் டூ இட். ஸோ இந்த வருஷம் இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங் இந்த அப்கமிங் இயர்ஸ். ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் ஃபார்மில் இருக்காங்க, எல்லா பிளேயர்ஸும் அவைலபிலிட்டியும் வந்து அதுவும் பார்க்கணும். அண்ட் எல்லா பிளேயர்ஸும் டிஃப்ரெண்ட் மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ஆர்சிபி வருஷமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக எரியுது. ஸோ இதான் திஸ் இஸ் த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாளைக்கு லைவ்ல சந்திக்கிறேன். ஆஃப்டர் மேட்ச் வில் பி கோயிங் ஆன் லைவ்.